இன்று பார்க்கும் பல பாலங்களும் அணைகளும் சில தசாப்தங்களிலேயே பழுதடைகின்றன. ஆனால் சுமார் 2000 ஆண்டுகளுக்கு முன்பு கட்டப்பட்ட ஒரு அணை இன்னும் உறுதியாக நிற்கிறது என்றால் நம்புவீர்களா? அதுதான் கல்லணை. தமிழர்களின் பொறியியல் அறிவுக்கு உலகமே வியக்கும் சான்றாக நிற்கும் இந்த அற்புதத்தை கட்டியது கரிகால சோழன். இன்று வரை காவிரி நதியின் நீரை கட்டுப்படுத்தி டெல்டா பகுதிகளை வளமாக்கிக் கொண்டிருக்கும் இந்த அணை வெறும் கற்கள் அடுக்கப்பட்ட கட்டிடம் அல்ல. அது தமிழர்களின் அறிவு, அனுபவம் மற்றும் தொலைநோக்கு சிந்தனையின் சின்னம். ஆனால் ஒரு கேள்வி: 2000 ஆண்டுகளாக வெள்ளம், மழை, காலநிலை மாற்றம் இத்தனை சோதனையை தாண்டி கல்லணை எப்படி இன்னும் அசைக்க முடியாமல் நிற்கிறது? இந்த வீடியோவின் முடிவில் அந்த காலத்தில் வாழ்ந்த தமிழர்கள் உண்மையில் எவ்வளவு முன்னேறியவர்கள் என்று நீங்கள் பெருமையுடன் சொல்லப் போகிறீர்கள். கிபி முதல் அல்லது 2ஆம் நூற்றாண்டில் கரிகால சோழன் காவிரி நீரின் வெள்ள நீரை கட்டுப்படுத்தி விவசாயத்திற்கு பயன்படுத்த வேண்டும் என்று முடிவு செய்தார். அதன் விளைவாக உருவானதே கல்லணை. இந்த தமிழகத்தின் கல்லணை பகுதியில் காவிரி நதி மீது கட்டப்பட்டது. சுமார் 329 மீட்டர் நீளம், 20 மீட்டர் அகலம் கொண்ட இந்த அணையின் முக்கிய நோக்கம் நீரை தேக்குவது அல்ல, அதை பல கால்வாய்களுக்கு திறமையாக பிரிப்பது. அதுவே கல்லணையின் முதல் ரகசியம். பல நவீன அணைகள் நீரை அடைத்து வைக்கும், ஆனால் கல்லணை ஒரு டிவர்சன் டேம், அதாவது நீரின் ஓட்டத்தை முழுமையாக தடுக்காமல் அதன் திசையை மாற்றுகிறது. இதனால் அணையின் மீது அதிக அழுத்தம் ஏற்படாது. இதை கொஞ்சம் சுலபமாக நினைத்து பாருங்கள். வேகமாக வரும் தண்ணீரை சுவரால் தடுக்க முயன்றால் அந்த சுவர் உடையும் அபாயம் அதிகம். ஆனால் நீரை மெதுவாக திசை திருப்பினால் அழுத்தம் குறைந்து அமைப்பு நீண்ட நாள் நிலைக்கும். கல்லணை அதைத்தான் செய்கிறது. இரண்டாவது ரகசியம் அதன் வடிவமைப்பு. கல்லணை நேராக கட்டப்படவில்லை, அது சற்று வளைந்து வடிவத்தில் அமைக்கப்பட்டுள்ளது. இதனால் நீரின் தாக்கம் ஒரு இடத்தில் மட்டும் குவியாமல் அணை முழுவதும் சமமாக பயிரப்படுகிறது. இன்று நவீன அணைகள் மற்றும் பாலங்களில் பயன்படுத்தப்படும் அதே பொறியியல் தத்துவத்தை தமிழர்கள் ஆயிரக்கணக்கான ஆண்டுகளுக்கு முன்பே பயன்படுத்தியிருக்கிறார்கள். மூன்றாவது ரகசியம் கட்டுமான பொருட்கள். கல்லணை பெரும் பாறைகளால், கற்களால் கட்டப்பட்டுள்ளது. இந்த கற்கள் வெறும் மேலே அடுக்கப்படவில்லை, ஒன்றுக்கொன்று உறுதியாக பொருந்தும் வகையில் அமைக்கப்பட்டுள்ளன. கற்களின் மாபெரும் எடையும் நீரின் இயல்பை புரிந்த வடிவமைப்பும் சேர்ந்து அணையை நிறுத்துகின்றன. சில ஆய்வுகள் களிமண், சுண்ணாம்பு போன்ற இயற்கை பொருட்களும் பயன்படுத்தப்பட்டிருக்கலாம் என்று கூறுகின்றன. ஆனால் கல்லணையின் உண்மையான பலன் அதன் வடிவமைப்பில் தான் இருக்கிறது. நான்காவது ரகசியம் அடித்தளம். கல்லணை கட்டப்பட்ட இடம் சாதாரணமாக தேர்வு செய்யப்படவில்லை. நதியின் அடிப்பகுதி உறுதியான பாறை தளத்துடன் இருந்ததால் அணை நிலைத்திருக்க வலுவான ஆதாரம் கிடைத்தது. எவ்வளவு வலிமையான கட்டிடம் என்றாலும் அடித்தளம் பலவீனமாக இருந்தால் அது நீடிக்காது. கல்லணையின் அடித்தளம் அதன் ஆயுளை தீர்மானித்த முக்கிய காரணம். அதற்கு பிறகு வருகிறது பராமரிப்பு. 2000 ஆண்டுகளாக பல அரசர்கள், பொறியாளர்கள் மற்றும் தமிழக அரசு கல்லணையை தொடர்ந்து பராமரித்து வந்துள்ளன. குறிப்பாக பிரிட்டிஷ் காலத்தில் சர் ஆர்தர் காட்டன் கல்லணை ஆய்வு செய்து அதன் பொறியியல் திறனை பாராட்டினார். அவர் தென்னிந்திய நீர்ப்பாசன திட்டங்களில் கல்லணையால் பெரிதும் ஈர்க்கப்பட்டார். இன்றும் கல்லணை காவிரி டெல்டா பகுதியில் விவசாயத்துக்கு உயிர்நாடியாக பயன்படுகிறது. நாம் பெருமைப்பட வேண்டிய விஷயம் என்ன தெரியுமா? கணினி இல்லை, மாடர்ன் இயந்திரங்கள் இல்லை, கான்கிரீட் இல்லை, ஆனால் அறிவு இருந்தது. இயற்கையை புரிந்து கொள்ளும் திறன் இருந்தது. மக்களின் எதிர்காலத்தை சிந்திக்கும் தொலைநோக்கு இருந்தது. அதன் விளைவாக உருவானது கல்லணை. இன்று 2000 ஆண்டுகளாக நிற்கும் இந்த அணை தமிழர்கள் பொறியியல் திறமைக்கு உயிரினை இருக்கும் சான்று. அடுத்த தலைமுறை நீங்கள் கல்லணையை பார்க்கும்போது அது வெறும் கற்களினால் கூட்டம் அல்ல என்பதை நினைவு கொள்ளுங்கள். அது தமிழர்களின் அறிவு, அது தமிழர்களின் பெருமை, அது காலத்தை கடந்த ஒரு அற்புதம். இந்த தகவல் உங்களுக்கு ஆச்சரியமாக இருந்ததா? அப்படியானால் இந்த வீடியோவை லைக் செய்யுங்கள், உங்கள் கருத்தை கீழே பதிவு செய்யுங்கள் மற்றும் தமிழ் வரலாற்றில் மறைக்கப்பட்ட உண்மைகளை அறிய எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீர்கள். நன்றி. மீண்டும் சந்திப்போம். வணக்கம்.